வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும். மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதி. பசியில்லா புதுச்சேரியை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 30 தொகுதிகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும். பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தகவல். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் உரியடி திருவிழா. புதுச்சேரி மாநில பாஜக பொதுக்குழு கூட்டம் மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளுக்கு பாராட்டு தீர்மானமும் மற்றும் தோல்வி பயத்தில் வாக்கு திருட்டு உள்ளிட்ட பல்வேறு பொய் பரப்புரைகளை செய்து வரும் எதிர்க்கட்சிகளை கண்டித்து கண்டன தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில பாஜக பொதுக்குழு கூட்டம் பழைய துறைமுக வளாகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மெக்வால், மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சோரானா, அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இப்பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயத்தால் லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி கூட்டணி வாக்கு திருட்டு என்று பொய் பிரச்சாரம் கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும் அந்த குற்றச்சாட்டை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது மறைந்த தாயார் குறித்து இழிவாக பேசிய ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவித்து உள்ளிட்ட 4 கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் துணை ஜனாதிபதியாக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அனைவரின் நம்பிக்கையும் பெற்று வெற்றி பெற்ற முன்னாள் புதுச்சேரி ஆளுநர் தமிழகத்தைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு, GST சீர்திருத்தத்தை கொண்டு வந்த மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை உருவாக்கி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் 4 அடுக்காக இருந்த GST வரி விதிப்பை 2 அடுக்காக குறைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை பாராட்டி 63 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே பொதுக்குழுவில் பேசிய மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நமது கட்சி மற்ற கட்சிகளைப் போல் குடும்ப கட்சி அல்ல, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்தனி கொள்கை உள்ளது. ஆனால் நமது கட்சி தேசத்தின் மீது பற்று உள்ள கட்சி என தெரிவித்தார். ஒவ்வொரு தொண்டரும் குறிக்கோளுடன் செயல்பட்டால் எல்லா செயல்களும் வெற்றியடையும். மீண்டும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதிபட தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக மாநில பொதுக்குழு கூட்டம் BJP மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோர் பங்கேற்றனர். கட்சியின் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சோரானா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, அமைச்சர் ஜான்குமார் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பொதுக்குழுவில் பேசிய மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மற்ற கட்சிகளை விட பாஜக வித்தியாசமானது என்றார். மற்ற கட்சிகள் குடும்ப கட்சியாகவும் தனிநபர் கட்சியாகவும் உள்ளது. ஆனால் பாஜக மட்டுமே மக்கள் கட்சி என்றும் புதுச்சேரியில் ஒவ்வொரு தொண்டனும் இணைந்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பொதுக்குழு தீர்மானங்களை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாசித்தார். பிரதமரின் தாயாரை இழிவாக பேசி ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள பெண்களையும் தவறாக பேசிய ராகுலை பொதுக்குழு சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும், வாக்கு திருட்டு நடைபெற்றதாக தேர்தல் ஆணையத்தை குற்றஞ்சாட்டி தேர்தல் துறையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் பிரதமர் மீதும் பொய் குற்றம் சாட்டியதை பாஜக பொதுக்குழு வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 2000 உயர்த்தி வழங்குவதற்கு பாராட்டு தெரிவித்த பொதுக்குழு, ரேஷன் கடைகளை திறந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு இலவச அரிசி வழங்குவதற்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பசியில்லா புதுச்சேரியை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 30 தொகுதிகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். பிரபல தொழிலதிபரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி அரசியலில் கவனம் செலுத்தி புதுச்சேரி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் பசியில்லா புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கி முதன்முறையாக காமராஜர் நகர் தொகுதியில் தொடங்கப்பட்டு
தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் மதிய உணவு சாப்பிட்டு பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் 2வது தொகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியில் இலவச உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் 30 தொகுதிக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று குறிப்பிட்ட அவர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் காற்றின் மூலம் குடிநீர் உற்பத்தி செய்யும் திட்டத்தையும் புதுச்சேரியில் செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் உரியடி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் இரவு திருமஞ்சனமும் அவதார உற்சவமும் நடைபெற்றது. மேலும் நேற்று காலை 8 மணி அளவில் வெண்ணெய் தாழி கிருஷ்ணர் திருவீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. மாலை உரியடி உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இரவு சாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. மேலும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தினை முன்னிட்டு தினந்தோறும் காலை திருமஞ்சனமும் இரவு 7 மணி அளவில் சாமி உட்புறப்பாடும் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோயில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் உற்சவதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். குழந்தை பாதுகாப்பு வழிமுறைகளை வலுப்படுத்துவது குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. குழந்தை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் வழிமுறைகளை வலுப்படுத்துவது குறித்த ஒருநாள் கருத்தரங்கு புதுச்சேரி ஹோப் அறக்கட்டளை சார்பில் சென்னையில் உள்ள வெஸ்டின் பார்க் ஹோட்டலில் நடைபெற்றது. ஹோப் நிறுவனத்தின் 29ஆம் ஆண்டு நிறைவு மற்றும் 30ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. ஐநா குழந்தைகள் உரிமைகள் குழுமத்தின் குழந்தைகள் பங்கேற்பு செயற்குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகளுக்கான தொடர்பாளருமான டாக்டர் ரெஞ்சன் சோஃபல் பேசும்போது, உலகில் பல நாடுகளில் கலவரம் நடைபெற்று வருகிறது. இத்தகைய சூழல்களில் முதலில் பாதிக்கப்படுவது குழந்தைகள்தான். ஆகவே குழந்தை பாதுகாப்புக்கான வழிமுறைகளை வலுப்படுத்துவது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டார். கருத்தரங்கை ஏற்பாடு செய்த ஹோப் நிறுவனத்தின் இயக்குனர் ஜோசப் விக்டர் ராஜ் பேசுகையில், நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 8.7இல் அனைத்து விதமான தொழில்களிலும் குழந்தை தொழில் முறையை ஒழிப்பதற்கான காலக்கெடு 2025ஆம் ஆண்டாக நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் பல்வேறு நாடுகள் இதில் பின்தங்கியே உள்ளன என்றார். குழந்தைகளின் விடுதலைக்காக குரல் கொடுப்போம் கூட்டமைப்பின் மாநில அமைப்பாளர்கள் தேவநேயன் மற்றும் பிரிட்டோ ஆகியோர் ஒருங்கிணைந்த முதல் அமர்வில் குழந்தை பாதுகாப்புக்காக இந்தியாவில் உள்ள அமைப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் நல குழுமத்தின் தலைவர் ஷீலா ஜெயந்தி பேசுகையில், குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பது குறித்து பள்ளிகளுடன் நேரடியாக இணைந்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும், உரிமை மீறல்களை அடையாளம் காணவும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட தன்னார்வ நிறுவன பிரதிநிதிகளும், சென்னை கிறிஸ்தவ கல்லூரி, ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி, சென்னை சமூக பணி கல்லூரி, SRM பல்கலைக்கழகம், ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் ஆகிய கல்லூரிகளைச் சேர்ந்த 25 சமூக பணித்துறை மாணவ மாணவிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இக்கருத்தரங்கின் நிறைவில் ஹோப் அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் மரியல் லூயிஸ் மற்றும் லிபி ராஜம் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர்.
மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட அரியூரில் அருள்மிகு தாமரை அங்காள பரமேஸ்வரி ஆலய திருப்பணிக்காக 16,77,321 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட அரியூரில் அமைந்துள்ள அருள்மிகு தாமரை அங்காள பரமேஸ்வரி ஆலய திருப்பணிக்காக 16,77,321 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், துணை மாவட்ட ஆட்சியர் வருவாய் தெற்கு குமரன், கோயில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் கோயில் நிர்வாகிகள் உடனிருந்தனர். காரைக்காலில் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் காரைநகர பகுதிக்கு உட்பட்ட வாய்க்கால்கள் அன்னுசாமி பிள்ளை வாய்க்கால், கும்சம் கட்டளை வாய்க்கால் மற்றும் காரைக்கால் வாய்க்கால், அதனை உள்ளடக்கிய கிளை வாய்க்கால்கள் மற்றும் வடிகால் வாய்க்கால்கள் மொத்தம் சுமார் 7.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 21,27,000 செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகனால் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், நீர்ப்பாசனம் மற்றும் பொது சுகாதார கோட்ட நிர்வாக பொறியாளர் மகேஷ் மற்றும் விவசாயிகள், நகர பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். மெஹஃபில் கிளாசிக்கல் முகல் டிசைன் ஜுவல்லரி from ஜோசா லூகாஸ். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். மெஹஃபில் கிளாசிக்கல் முகல் டிசைன் ஜுவல்லரி from ஜோசா லூகாஸ். பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமின் தொடர் நிகழ்வாக இம்மாதத்திற்கான குறைதீர்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமின் தொடர் நிகழ்வாக இம்மாதத்திற்கான குறைதீர்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெற்றது. சென்ற மாதம் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய மாவட்ட ஆட்சியர் இம்மாதத்திற்கான பல்வேறு மனுக்களை பெற்றுக்கொண்டார். இம்மாதம் பெறப்பட்ட மனுக்களில் பல்வேறு அடிப்படை வசதிகள் வேண்டியும், கோயிலிடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றித்தர வேண்டியும், குடிசை மாற்று வாரியத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டியும், இலவச மனைப்பட்டா வேண்டியும், சாலை வசதிகள் வேண்டியும், மேலும் தனியார் நிதி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் பொதுமக்கள் மனு அளித்தனர். அனைத்து மனுக்களையும் பெற்றுக்கொண்ட ஆட்சியர் அவர்கள் குறித்த தினங்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் இம்மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அதிகாரி ஸ்ரீஜித் மற்றும் வட்டாட்சியர்கள், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 25 ஆண்டுகள் கடந்து மங்களம் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 2000ஆம் ஆண்டு புதுச்சேரி மங்களம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து முடித்த 1999 2000 பேட்ச் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களது 25வது ஆண்டு விழாவை அக்ராவரம் நிலன் கிராண்ட் டாக்டர்ஸ் ரிசார்ட்டில் மிக சிறப்பாக நடத்தினர். இவ்விழாவில் வருகை தந்த மாணவர்கள் அனைவருக்கும் மாலை அணிவித்து வரவேற்பு நடைபெற்றது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. வருகை தந்த அனைவரையும் பள்ளி முன்னாள் மாணவி மல்லிகா வரவேற்றார். வகுப்பறையில் நடப்பது போன்று முன்னாள் மாணவி பெரியநாயகி வருகை பதிவேடு எடுத்தார். நிகழ்ச்சியை முன்னாள் மாணவர் ஆறுமுகம் ஒருங்கிணைத்தார். பின்பு முன்னாள் மாணவர்கள் தங்களது பழைய பள்ளி நினைவுகளை நினைவு கூர்ந்து பேசி மகிழ்ந்தனர். பின்பு அனைவரும் பாட்டு பாடி, நடனமாடி, விளையாட்டுப் போட்டிகள் வைத்து பரிசளிப்பு நடைபெற்றது.
எதிர்வரும் காலத்தில் மங்களம் பள்ளியில் பயின்ற அனைத்து பேட்ச் மாணவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த முடிவெடுத்தனர். இந்த நிகழ்ச்சியை முன்னாள் மாணவர் ஆறுமுகம் ஒருங்கிணைத்தார். நிறைவாக முன்னாள் மாணவர் வீரபாலு நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஏற்பாடு செய்திருந்தனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பேட்டில் 60 லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடம் மேம்படுத்தும் பணியை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு பேட்டில் 60 லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்தும் பணியை அங்காளன் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியின் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு பேட்டில் 60 லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்துதல், முதல் தளம் மற்றும் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் இதற்கு முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர்கள் தனசேகர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும். மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதி. பசியில்லா புதுச்சேரியை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 30 தொகுதிகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும். பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தகவல். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் உரியடி திருவிழா. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.